Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஈரோடு மாவட்டம் தாளப்பாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையில் தமிழ்நாடு அரசு பேருந்தும் கர்நாடக அரசு பேருந்தும் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. 2 பேருந்து ஓட்டுநர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முருகானந்தம். வணக்கம் முருகானந்தம், கள நிலவரம். வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அடுத்த திம்பம் மலைப்பாதையானது 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. இந்த நிலையில் கோயம்புத்தூரிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு தமிழ்நாடு அரசு பேருந்து மைசூர் நோக்கி திம்பம் மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்தது. அதேபோல் கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து கோயம்புத்தூர் நோக்கி கர்நாடக அரசு பேருந்து பயணிகளை ஏற்றி அந்த வழியாக வந்து கொண்டிருந்தது. அப்போது திம்பம் மலைப்பாதை 23வது கொண்டை ஊசி வளைவில் வந்து கொண்டிருந்த போது 2 பேருந்துகளும் எதிர்பாராத விதமாக பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தமிழ்நாடு அரசின் பேருந்து முன்பக்கம் சேதமடைந்தது. அதேபோல் கர்நாடக அரசு பேருந்தின் பக்கவாட்டில் இருந்த கண்ணாடிகளும் உடைந்து சேதமடைந்தன. அந்த பக்கவாட்டில் அமைந்திருந்த 2 பயணிகளுக்கு கண்ணாடிகள் உடைந்து சிறியதாக காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த 2 அரசு பேருந்து ஓட்டுநர்களும் அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் திம்பம் மலைப்பாதையில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. தற்போது அங்கு வந்த ஆசனூர் காவல்துறையினர் அவர்களை சமாதானம் செய்து வாகனங்கள் செல்வதற்கு போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முருகானந்தம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.